ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ்டி குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டாப் எம்என்சி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்தெந்த பேச்சஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாபை வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 பேச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2023 பேச்சஸ், இந்த ரெண்டு பேச்சஸ் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரெண்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலாக சொல்லியிருந்த மாதிரி, ஸோ யூஎஸ்டி குளோபலில், யூஎஸ்டி குளோபல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ நோ அபவுட் தி யூஎஸ்டி குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் C++ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் 5 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ரோலோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் 1 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜூனியர் C++ டெவலப்பர். ஸோ இங்கேவே வந்து நிறைய பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்ல வராங்க. தென் இதில் வந்துட்டு OVR அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்டி குளோபலில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஸோ எத்தனை கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இங்கே வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 26,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு 25 கண்ட்ரீஸில் இவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது, உங்களோட கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் திஸ் பேசிக் ரெக்குமெண்ட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 2023 பேட்ச் மட்டும், தென் 2024 பேட்ச் மட்டும், இந்த ரெண்டு பேட்ச் மட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். தென் பெங்களூர் லொகேஷன் இஸ் தேர் வுட் F2 face-to-face இன்டர்வியூ இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பெங்களூர் போய் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் லொகேஷன் போய் ட்ராவல் பண்ணி ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்டு இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க, க்ரைட்டீரியாஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an enthusiastic developer with a fresher to 1 year of experience in product software development அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அந்த டெவலப்பர் ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a holder of bachelor of engineering degree in computer science, information science and electronics and electrical or instrumentation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது நமக்கு வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லேயே அவங்க கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரி பீப்புள்ஸை மட்டும் தான் வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the opportunity to develop software products on various Windows platforms using Microsoft technologies. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளை யுவர் ஸ்ட்ராங் C++ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டு கிரியேட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன C++ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து சி தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C அண்ட் C++ ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் போல, இதில் ரெண்டு தெரிஞ்சாலுமே ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் டு கிரியேட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு C++ தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், தென் இன்க்ளூடிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்ன, ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அது கூடவே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட அல்காரிதம்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட கான்செப்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், மெத்தடாலிக்கல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அண்ட்
ட்ரபிள் ஷூட்டிங் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு காமனான ஜாப், ஐ மீன் எல்லா ஜாபுக்கும் காமன் ஜாபுக்கு கேட்குற ஒரு வாட் வி நீட் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், தென் அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் போனஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸோ யூல் பொசஸ் இன் சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஐ மீன் ஒரு சின்ன லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியை நீங்கள் ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கணும், ஐ மீன் ஒரு கேப்பபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வாட் வி பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாமே வந்து ஜாப்க்கான காமனான இது தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வி ஹானர் டு கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் ரிலேஷன்ஷிப். தென் இதெல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ண நல்ல ஐ மீன் சேலரிஸ்லேருந்து உங்களுக்கு ரெகனைசேஷன் வந்து எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, C++ ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், டீம் ஒர்க் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்கில் தான் அவங்களே வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தென் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பர், தென் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டு தென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஆஸ் பர் த கவர்மெண்ட், ஐ மீன் இப்போ ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்டர் ஆஸ் பர் நேஷனல் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தால் 0 கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் கம்பெனி இதெல்லாமே வந்து ஃப்ரெஷராக இருந்தால் நில்லுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் சேலரியில் 0ன்னு கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கொடுங்க, ரொம்ப அதிகமாக கொடுத்து மாட்டிக்காதீங்க. தென் நோட்டீஸ் பீரியட்லாம் கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்க. ஸோ இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் பெங்களூரில் தான் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் கொடுத்துக்கோங்க. தென் சிட்டி, ஐ மீன் சிட்டினா இப்போ நீங்கள் இருக்க சிட்டி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாவது உங்களுக்கு யூஎஸ்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துட்டு உங்கள் ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு செக் பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர் யூ லீகல் ஆத்தரைஸ் டு ஒர்க் இந்த கண்ட்ரி ஆஃப் ஃபார் அப்ளைங் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிகாஸ் நம்மள இந்தியன் சிட்டிசன் தான், அதனால் எஸ் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. கேஸ் ஆக்சுவலி ஃபைனலாக நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்க டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அசஸ்மெண்ட்டுக்கான மெயில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கேற்ற மாதிரி என்னோட கண்டென்ட், ஐ மீன் இந்த ஜாப்க்கான கண்டென்ட்டை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக அது அனதர் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களை 1-to-1 ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.